ஸ்ரீ சங்கேப சுந்தரகாண்டம். கவிதையாகிற வனத்தில் சஞ்சரிக்கும் வால்மீகி எனும் முனி சிங்கத்தின் ராம கதையாகிய நாதத்தை கேட்டு யார்தான் சிறந்த கதியை அடைய மாட்டார்கள்? பிராசேதசின் புத்திரரும் மாசற்றவருமாகிய எவர் இடைவிடாது ராம சரித்திரமாகிய அமுதக்கடலை பருகியும் திருப்தி அடையவில்லையோ அந்த முனிவரை வணங்குகிறேன். கடலை குளம்படி போல் செய்தவரும் அரக்கர்களை கொசுவைப் போல செய்தவரும் இராமாயணமாகின்ற சிறந்த மாலையின் இரத்தனம் போன்று விளங்குபவருமாகிய வாயுபுத்திரரை வணங்குகின்றேன். அஞ்சன தேவியின் ஆனந்த புத்திரரும் ஜானகியின் துன்பத்தை துடைத்தவரும் வானரத் தலைவரும் அக்ஷயகுமாரனை கொன்றவரும் இலங்கைக்கு பயம் விளைவித்தோருமான வீரரை வணங்குகின்றேன். கடல் நீரை விளையாட்டாக கடந்து ஜானகியின் சோகமாகிற தீயை எடுத்துக்கொண்டு அதனாலேயே இலங்கையை எவர் எரித்தாரோ அந்த ஆஞ்சநேயரை கைகூப்பி வணங்குகின்றேன். சிவந்த முகமுடையவரும் பொன்மலை போன்று கம்பீரமான தோற்றமுடையவரும் பாரிஜாத மரத்தடியில் வசிப்பவரும் வாயுபுத்திரருமாகிய ஆஞ்சநேயரை தியானிக்கிறேன். எங்கெங்கு ஸ்ரீராமருடைய புகழ் பாடப்படுகிறதோ அங்கங்கு சிரமேற் கூப்பிய கையுடன் ஆனந்த பாஷ்ப கண்ணுடனும் தோன்றுபவரும் அரக்கர்களுக்கு யமனை போன்றவருமாகிய வாயுபுத்திரரை வணங்குகின்றேன். வாயு வேகமும் மனோவேகமும் படைத்தவரும் இந்திரியங்களை வென்றவரும் புத்திமார்க்களில் சிறந்தவரும் வானர கூட்டத்தின் தலைவரும் ஸ்ரீராம தூதருமாகிய வாயுபுத்திரரை தலையால் வணங்குகின்றேன். புத்தி, பலம், புகழ், தைரியம், பயமின்மை, நோயின்மை, சுறுசுறுப்பு, சொல்வன்மை எல்லாம் அனுமாரை தியானிப்பதால் சித்திக்கும்.